வணக்கம். செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜூலை 25 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தால் மேற்கத்திய இடையூறு காஷ்மீர் பகுதியில நீடித்துக் கொண்டிருக்கு. பாகிஸ்தான் பகுதியில மேலும் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான், ஈரான் வழியாக அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறுகள் காஷ்மீருக்கு வரும். வங்கக்கடல் தாழ்வு சுழற்சிகள் இமயமலை ஒட்டி பயணித்து கடந்த வாரம் காஷ்மீருக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. இந்த வாரம் குஜராத் மற்றும் ராஜஸ்தானுக்கு பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கணும். கண்டிப்பா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதிகளுக்கு, அகமதாபாத் உள்ளிட்ட தலைநகர் பகுதிக்கு பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கணும். 100 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வரை கொடுத்திருக்கு. ஒரே நாள்ல சில இடங்கள்லாம் 90-100 சென்டிமீட்டர் கொடுத்து வெள்ளக்காடாக்கி இருக்கிறது. தற்பொழுது குஜராத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு பாகிஸ்தானை நோக்கி விலகி கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் அடுத்த நிகழ்வு மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதி மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர் வழியாக அப்படியே மத்திய பிரதேசத்தினுடைய, உத்தரப்பிரதேசத்தை விட மத்திய பிரதேசத்தை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டு மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி வழியாக குஜராத்தில் மீண்டும் நுழைய இருக்கிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் 1 - 8 வரை மீண்டும் வெள்ள ஆபத்து காத்திருக்கிறது குஜராத் பகுதிக்கு. குஜராத் மட்டுமல்ல, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிராவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெள்ள ஆபத்து காத்திருக்கிறது. இந்த மாத இறுதியிலிருந்து, அதாவது 29-30 இருந்தே வட மாநிலங்களில் நுழையும் அந்த நிகழ்வு 1 - 7 வரை மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் ராஜஸ்தான், மகாராஷ்டிராவின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் குஜராத்திற்கும் மழை வெள்ளத்தை ஏற்படுத்த போகிறது. கண்டிப்பாக கடந்த 2 சுற்றின் மழைப்பொழிவை விட வரக்கூடிய நிகழ்வின் மழை மகாராஷ்டிராவிற்கும் குஜராத்திற்கும் சற்று கூடுதல் பாதிப்பை கொடுக்கும் அளவிற்கு தெரிகிறது. இதனிடையே தெலுங்கானாவிற்கும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. ஆனால் பாதிக்கும் மழை அல்ல, பருவமழை இல்லாத மழை தெலுங்கானாவின் வடக்கு ஓரத்திற்கும் ஹைதராபாத் பகுதிகளுக்கும், அதே போல ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச எல்லை பகுதிகளுக்கும், ஒடிசாவின் தெற்கு பகுதிக்கும், அப்படியே மகாராஷ்டிராவின் பிற பகுதிகளுக்கும் ஆங்காங்கே உள்பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். அரபிக்கடலோர மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் வழியாக உள்ளே நுழையக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டில் தெற்கு காற்றை நுழைக்கும் என்பதனால தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவை, தெற்கு காற்று, அதாவது கிழக்கு திசையிலிருந்து தென்கிழக்கு தெற்கு திசை காற்று, மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பச்சலன மழை, தென்மேற்கு பருவ காற்று, அதாவது குளிர்விக்காமல் தப்பி வரக்கூடிய நீராவி காற்றை, நீர்த்துளிகளை தமிழ்நாட்டிலே வெப்பச்சலனத்தின் காரணமாக மாலை இரவு இடிமழை பொழிவை மதியத்திலேயே தொடக்க இருக்கிறது. வரக்கூடிய இந்த மாத இறுதி நாட்களில் இருந்து ஆகஸ்ட் 1 - 8 வரை மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக 2-3 நாள் இதெல்லாம் ஆடிப்பெருக்கை ஒட்டியுள்ள நாட்கள். ஆடிப்பெருக்கை ஒட்டியுள்ள முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே கனமழை காத்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவாக பொழிய போகிற அந்த மழைப்பொழிவிற்கு முன் கேரளா, கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவக்காற்று கேரளா மற்றும் கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மோதி, குறிப்பாக வயநாடு பகுதியில் வரக்கூடிய ஆகஸ்ட் 1 - 8 இடைப்பட்ட நாட்களிலே, குறிப்பாக ஆகஸ்ட் 2, 3, 4, 5 தேதிகளிலே வயநாடு பகுதிக்கு கண்டிப்பாக அதீத மழைப்பொழிவு தெரிகிறது. அதாவது நிலச்சரிவு ஆபத்தும் தெரிகிறது. ஏற்கனவே கடந்த ஒரு பெரு நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில இந்த ஆண்டும் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்தியது. இந்த நிலையில இப்பொழுது ஒரு வலுவான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிற காரணத்தினாலே சற்று அச்சுறுத்தலாகவே தான் வயநாடு பகுதி தெரிகிறது. இந்த வயநாடு பகுதியில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு கபினி அணைக்கு நீர்வரத்தை கொடுக்கும். ஆக மேட்டூர் நிரம்புமா, நிரம்பாது வறட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில தற்பொழுது 12 TMC வரைக்கும் தண்ணீர் அதில் இருக்கிறது. இன்னொரு 5 TMC நிரம்பினால் கபினி நிரம்பிவிடும். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே 5 TMCக்கு மேல் தான் வயநாட்டில்
மழைப்பொழிவு பொழியும். அந்த மழைப்பொழிவு கபினியை நிரப்பும். கண்டிப்பாக ஆகஸ்ட் 8க்குள் கபினி நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் KRS நிரம்பாது. KRSக்கு தேவையான தண்ணி 25 TMC கிட்ட தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி ஹேரங்கி ஹேமாவதி அணை நிரம்பணும். கண்டிப்பா அதுவும் நிரம்பும். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் முதல் 8 தேதியில பெய்யக்கூடிய மழை ஏதாவது ஒரு அணையை நிரப்பும். அந்த அணை நிரம்பிட்டுனா அங்க பெய்யக்கூடிய மழை அப்படியே KRSக்கு வரும். KRS மிக வேகமாக நிரம்பும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்கு மேல ஆகஸ்ட் இறுதிக்குள்ளர கர்நாடக அணைகள் கண்டிப்பா அனைத்து அணைகளுமே நிரம்பும். கபினி நிரம்பி உபரிநீர் அவ்வப்பொழுது வந்து கொண்டிருக்கும். இப்போ ஆகஸ்ட் முதல் வாரத்தின் இறுதியில 8ஆம் தேதிக்குள்ள. அதற்கு பிறகு ஆகஸ்ட் இறுதி 15 நாள் KRS அணையை நிரப்பும் அளவிற்கு மழை இருக்கும். செப்டம்பரிலே தொடர்ச்சியாக கர்நாடகாவில் இருந்து மேட்டூருக்கு தண்ணீர் செப்டம்பர் முதல் வாரத்தில் மேட்டூரையும் நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதனிடையே கபினி நீரே வரக்கூடிய ஆகஸ்ட் 15 தேதியிலிருந்து 8 தேதிக்கு மேல இடையில ஒரு தொய்வு உழுது. 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 4-5 நாள் சொல்லியிருக்கிறோம். அந்த தொய்வுல வராது. இருந்தாலும் அப்போ கபினி நிரம்பி இருக்கும். அதற்கு பிறகு பெய்யக்கூடிய மழை மேட்டூருக்கு நீர் வரத்தை கொடுக்கும் ஆகஸ்ட் 15 இருந்து. அப்ப ஆகஸ்ட் 15 இருந்து கபினி தண்ணீர் வருவதற்கும் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து KRS தண்ணீர் மேட்டூருக்கு வருவதற்கும் வாய்ப்பு. அதே போல நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வயநாடு குடகுக்கு பெய்கிற மழை போலவே அது அவலாஞ்சுக்கும் கொஞ்சம் கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. அவலாஞ்சுக்கு ஒரு பாதிப்பில்லாத ஒரு மழைப்பொழிவு, அதாவது ஒரு 15-20 சென்டிமீட்டர் வரை கூட ஏதாவது ஒரு நாள் பெய்யலாம். கண்டிப்பா 10 சென்டிமீட்டருக்கு குறையாம மழை இருக்கும். வரக்கூடிய ஆகஸ்ட் 1 8ஆம் தேதி வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் அந்த மழைப்பொழிவு நீலகிரி மாவட்ட மின் உற்பத்தி அணைகளை நிரப்பும். அந்த அணையிலிருந்து மின் உற்பத்தி செய்யப்படக்கூடிய தண்ணீர் வெளியேற்றப்படும் பொழுது பவானி சாகர் நீர்மட்டத்தை படிப்படியாக உயர்த்தும். மாயாறு பகுதியில் இந்த திருப்பம் மழை கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது. காரணம் என்னன்னா, வட மேற்கு திசையிலிருந்து தென்கிழக்கு திசை நோக்கி காற்று வரும் என்பதனால தென்மேற்காக இல்லாமல் வடமேற்கில் இருந்து காற்று, தென்மேற்கு பருவ காற்று ஒரு வட்டமடித்து நுழையும் என்பதனால மாயாறு பகுதிக்கு வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு ஆகஸ்ட் முதல் வாரத்துல சற்று கூடுதல் தெரிகிறது. அதே போல நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு சரிவிலையும் மழை இருக்கு. அட்டப்பாடி பகுதிக்கும் இருக்கு. அதே போல வால்பாறை பகுதிகளுக்கும் மழை இருக்கு. குறிப்பா சின்ன கல்லாறு பகுதிக்கு கனமழை காத்திருக்கிறது ஆகஸ்ட் 1 முதல் 8ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு முன்பே மழை இருக்கு. 27 மழை தொடங்கும். ஆகஸ்ட் 1 பலத்த மழை பொழிவு இருக்கு. அப்ப சின்ன கல்லாறு பகுதியிலையும் வால்பாறை பகுதியிலையும் பெய்யக்கூடிய மழை கண்டிப்பாக அது பரம்பி குளத்திற்கு நீர் தரக்கூடிய வகையில சின்ன கல்லாறு அணையை அதாவது சோலையாறு அணையை நிரப்பும். கண்டிப்பா ஆகஸ்ட் சோலையாறு அணை கணிசமான மட்டத்திற்கு எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மறையூர் பகுதிகளுக்கும் மழை இருக்கும். ஆனால் தென்மேற்கு வடமேற்கில் இருந்து காற்று வர்றதுனால அந்த மறையூருக்கு இந்த முறை போதுமான மழை பொழிவு கொடுக்குமான்னு தெரியல. இருந்தாலும் கொடுப்பதற்கு சாதகம் அதிகமாகவே இருக்கு. அதுக்கடுத்தது ஆகஸ்ட் 15 பெய்யக்கூடிய மழை கண்டிப்பா அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மறையூருக்கும் அப்படியே முல்லை பெரியாருக்கும் அதிக மழை பொழிவை கொடுக்கும். கன்னியாகுமரிக்கும் கொடுக்கும். காரணம் என்ன, வால்பாறையிலிருந்து மோதக்கூடிய காற்று மறையூரை மறைக்கும். அதனால மேற்கில் இருந்தோ தென்மேற்கில் இருந்தோ காற்று வந்தாதான் மறையூருக்கு வலுத்த மழை பொழிவை கொடுக்கும். அந்த மழை பொழிவு ஓரிரு நாள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஓரிரு நாள் கிடைக்கும். ஆனால் எல்லா 7 நாட்களும் வரக்கூடிய ஆகஸ்ட் 8 நாளும் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். ஆனால் நீலகிரிக்கும் வயநாட்டுக்கும் அதே போல வால்பாறைக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கிறது. பாலக்காட்டு கணவாய்க்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது. அதே சாரலாக வரும் உள்ளே மேற்கே கிழக்கே வரும்பொழுது அது வெப்பச்சலன இடிமழை பொழிவாக மாறி தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மாவட்டங்களில் குறிப்பாக வங்க கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் நல்ல மழை டெல்டாவிற்கும் கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் 8 தேதியில. ஆகவே ஊடகங்கள்லாம் நேற்றே பேச்சுக்கள் மாறிவிட்டன. என்ன நடந்துச்சு நேற்று பார்த்தீங்கன்னா, விவாதங்கள்ல என்ன எல்னினோ என்றார்கள், வறட்சி என்றார்கள். 100 சென்டிமீட்டர் மழை பெய்யுது குஜராத்தில். நீண்ட கால வானிலை அறிக்கை கணிப்பதில் நாம தவறிவிட்டோமோ என்கின்ற விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரும் தவறவில்லை. நாம முன்கூட்டியே தினசரி உங்கள் மனது தொய்வடையாமல் கடுமையான ஒற்றையால் பூஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். 99 பேரு வெள்ளம் வராது, சரி வறட்சி வறட்சி
வறட்சி என்று சொல்லும் பொழுது ஒற்றையால் அதிக மழை இருக்கு. பசிபிக் பெருங்கடல் வெப்பத்தை போலவே இந்திய பெருங்கடல் இருக்கு. பசிபிக் பெருங்கடல்ல எல்னினோ வந்தாலும் சூப்பர் எல்னினோ வந்தாலும் இந்திய பெருங்கடல் வெப்பம் இந்தியாவிற்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை அச்சுறுத்தும் மழை செப்டம்பர் அக்டோபரிலேயே தென்மேற்கு பருவமழையை வலுத்து இருக்கும். அதுவே வடகிழக்கு பருவமழை போலவே பொடியே இருக்கிறது. அக்டோபர் 18 இருந்து அதிக மழை காத்திருக்கிறது. ஜனவரி 10 வரை நிறைய நாள் மழை நாள், சிறு நிகழ்வும் அதிக மழை தரும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக இந்திய வானிலையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டின் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பா வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நிறைய மழை இருக்கு. இலங்கையை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு தான் அதிக வெப்பம் இருக்கிற காரணத்தினாலே இலங்கையை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு நிகழ்வுகள் வருவதற்கும் உருவாவதற்கும் நீடித்து நிற்பதற்கும் காற்று குவிதலை ஏற்படுத்துவதற்கும் தென் மாவட்டங்கள், தென் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம் உட்பட பல்வேறு மாவட்டங்கள் வடகிழக்கு பருவமழை நிறைய தர இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அதிகம் தர இருக்கிறது என்பதையும் தற்பொழுதே தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது விவசாயிகளோட நிறைய கேள்வி. இந்திய வானிலை ஆய்வறிக்கை கேட்பதற்கான காரணம் என்னன்னா, தக்காளி விலை மிகவும் குறைந்து விட்டது. வட மாநிலங்களிலே வெள்ளப்பெருக்கு எப்படி இருக்கிறது என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தக்காளி விலை உயர வேண்டும் என்றால் அவர்களுடைய திட்டங்கள், அதாவது வானிலை கணிப்பையும் வானிலையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விளை பொருட்களையும் அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உற்பத்தி அதிகமானால் விலை குறையும், உற்பத்தி குறைந்தால் விலை அதிகமாகும் என்பதையும் அவர்கள் கணக்கிட்டு இந்திய வானிலை ஆய்வறிக்கையும் கேட்கின்ற காரணத்தினாலே இதை பதிவு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரிலே தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா உள்ளிட்ட பகுதிகள் வழியாக நிகழ்வுகள் பயணித்து அது மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகாவின் உள்பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் நடக்கும், எல்லாம் மாறும். எல்னினோ வறட்சி என்பது மாறி எல்னினோ பாதிக்கும் மழை என்ற அளவிற்கு கொண்டு போய்விடும். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். எல்னினோ என்பது ஒரு மிரட்டல் வார்த்தையே, சூப்பர் எல்னினோ என்பது அதிபயங்கர மிரட்டல் வார்த்தையே. பொறுத்திருந்து பாருங்கள். இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாகி இருக்கிறது என்பது அதிகமாகும் என்பதையும் முன்கூட்டியே சொன்னோம். ஆகவே கண்டிப்பாக பருவமழைக்கும் தென்மேற்கு வடகிழக்கு இரு பருவமழைக்குமே சாதகம் தான் இருக்கு. அடுத்த ஆண்டு மழைப்பொழிவு குறித்து நேற்றைக்கு 2027 குறித்து நேற்றைக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். அதையும் போய் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.